தமிழ் பள்ளிகளுக்கான எந்திரவியல் போட்டி மலேசிய மக்கள் நல சேவை கழகத்தின் ஏற்பாட்டில் முதன்முறையாக அண்மையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. சிலிக் ரோபோட்டிக் என்ற பெயரில் தேசிய ரீதியில் நடைபெற்ற இப்போட்டியில் 9 மாநிலங்களைச் சேர்ந்த சுமார் 200 மாணவர்களும் 100 ஆசிரியர்களும் பங்கெடுத்தனர். ஒரு பள்ளிக்கு 2 மாணவர்கள் ஒரு ஆசிரியர் என மாணவர்களும் ஆசிரியர்களும் இணைந்து பங்கேற்கும் தனித்துவமான வகையில் போட்டி அமைந்ததாக மலேசிய மக்கள் நல சேவை கழகத்தின் தலைவரும் போட்டி ஏற்பாட்டுக்குழு தலைவருமான கந்தன் சாமிநாதன் தெரிவித்தார். இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா இதான் முதல் முறையாக நாங்கள் செய்கிறோம். நேஷனலுக்கு இதான் முதல் முறையாக செய்கிறோம். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா 200 மாணவர்கள், ஆசிரியர்கள் 100 பேர். ஆசிரியர்களுக்கும் இந்த போட்டியில் அவங்களுக்கு பாயிண்ட் இருக்கு. ஸோ மாணவர்கள் ப்ளஸ் ஆசிரியர்கள், ஸோ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் அந்த போட்டியை முடிவு பண்ணுறோம். இவங்க ஸ்கூலில் மன்னங்க போன பிறகு இப்போ இருக்க ஐபிடிஐயில் போன பிறகு எல்லாமே இது தான் படிக்க போகிறாங்க. ரொம்ப ஆழமாக டீப்பாக படிக்க போகிறாங்க. அப்போ மாணவர்களுக்கு டிவேட் ப்ராப்ளம் இங்கேயே ஆரம்பிச்சிருவோம். ஆல்ரெடி தமிழ் பள்ளிக்கூடத்தில் ஆர்பிடி சப்ஜெக்டில் இது எல்லாமே இருக்குது. அதை இன்னும் தீவிரப்படுத்துறதுக்காக தான் நம்ம ரொம்ப முழு பயிற்சியாக இருக்கோம். இது ஒரு போட்டியாக ஆரம்பித்தா தான் அவங்களுக்குள்ள ஒரு காம்படிஷன் இருக்கும், ஒரு ஆர்வமாக இருக்கும். 4, 5, 6ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான ஆர்பிடி எனும் வடிவமைப்பு மற்றும் தொழில்நுட்ப பாடத்தை ஒட்டி இப்போட்டியின் கேள்விகள் அமைந்திருந்தன. தமிழ் பள்ளி மாணவர்கள் தொழில்நுட்பங்களில் பின்தங்கி விடக்கூடாது என்ற நோக்கத்தோடு இப்போட்டி நடத்தப்பட்டதாக கந்தன் கூறினார். மொத்தமாக 20 குழுக்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்ட நிலையில் போட்டி நீதிபதிகளை கவர்ந்த பினாங்கு சுமை அரா தமிழ் பள்ளி குழுவினர் முதல் இடத்தில் வாகை சூடினர். பரிசு தொகையாக 3250 ரிங்கேட் ரொக்கம், பதக்கம் மற்றும் ரோபோட்டிக் கிட் உபகரணங்கள் வழங்கப்பட்டன. 2ஆம் இடத்தை பிடித்து பண்டார் ஸ்ரீ அலாம் தமிழ் பள்ளி மாணவர்கள் 2750 ரிங்கேட் பரிசை வென்றனர். 2250 ரிங்கேட் ரொக்க பணத்திற்குரிய 3ஆம் இடத்தை மலாக்கா பாத்தாங் தமிழ் பள்ளி குழுவினர் வென்றனர். சிறப்பு விருந்தினர்களாக வந்திருந்த ஓம்ஸ் தியாகராஜன், அறவாரியத்தின் துணைத் தலைவர் திலகன் அருணாச்சலம் மற்றும் வணக்க மலேசியாவின் நிர்வாக இயக்குனர் தியாகராஜன் முத்துசாமி மாணவர்களுக்கு பரிசுகளை எடுத்து வழங்கினர். அறிவியல் உலகில் தமிழ் பள்ளி மாணவர்களும் சிறந்து விளங்குவதை உறுதி செய்வதற்குண்டான முக்கிய முன்னெடுப்பாக இந்த எந்திரவியல் போட்டி திகழ்கிறது. இப்போட்டியை வரும் ஆண்டுகளிலும் நடத்த ஏற்பாட்டுக் குழுவினர் திட்டமிட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.